இல்லம்மா, என்ன மதனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்ணுவோம், சும்மாதான் உட்கார்ந்துருக்கோம். ஏன் மதனி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. நீங்க தான் பெரியவங்க, நாங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க. எங்க கிட்ட போய் என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? ஏன் மதனி இப்படி பேசுறீங்க? போச கல்யாண விஷயத்துல நான் உங்களை கிண்டல் பண்ணி பேசுனதுனால என் மேல இன்னும் வருத்தமா இருக்கீங்களோ? எங்களுக்கு யார் மேலயும் வருத்தம் இல்லம்மா. நாங்களே பாவப்பட்ட ஜீவனா அமைதியா உட்கார்ந்துருக்கோம். ஆட விடுங்க. ஆட போங்க மதனி. ஒரு விவகாரமான விஷயத்த உங்ககிட்ட பேசலான்னு வந்தா இப்படி பேசுறீங்களே. விவகாரமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்? ஏமதனி, இந்த சேதுவும் தமிழும் சேர்ந்துகிட்டு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் ஓட்டு கேட்க போறாங்களே, அது உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அந்த தமிழ் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இவ போய் பள்ளிக்கூடத்திலயும் மத்த இடத்துலயும் போய் ஓட்டு கேட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? இவ மூஞ்ச பார்த்தலாம் யாருமா ஓட்டு போட போறா? இதுல என்னமோ ரகசியம் இருக்கு மாதிரி தெரியுது. சரியா சொன்னீங்க சித்ராக்கா. ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய களவாணித்தனம் பண்றாங்க. அப்ப அந்த களவாணித்தனம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போச்சு. எப்படி மதனி கண்டுபிடிப்பீங்க? ஏங்க, இன்னைக்கு வீட்டுல யாரும் போக மாட்டேன்னு சொல்லிட மாட்டாங்களே? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்பா கட்சி விஷயமா அமைச்சர் கூட ஏதோ பேசிட்டு இருக்கு. அந்த கேப்ல நம்ம அப்படியே வெளியே போயிருவோம். அதான் நேத்து நம்ம பர்மிஷன் வாங்கி வச்சல, அப்புறம் என்ன, அதை வச்சே போயிருவோம். ஏங்க, அங்க பாருங்க, எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப எப்படிங்க போறது? நீ எதையும் கண்டுக்காம என் பின்னாடியே வா. அப்புறம் ரெண்டு பேரும் இங்க புறப்பட்ட மாதிரி தெரியுது. எங்க போறீங்க? அதான் நேத்து சொன்னல, பள்ளிக்கூடத்துக்கு அப்படியே வாய்க்காட்டு பக்கம் போய் அப்படியே எல்லா இடத்துக்கும் சுத்தி வந்து அப்பாக்காக பிரச்சாரம் பண்றோம்னு, அதுக்குதான் கிளம்புறோம். அப்படியா? சரி. ஏன் சேது, இந்த பிரச்சாரத்துக்கு உன் பொண்டாட்டி வந்தா மட்டும்தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்களோ? நீ எப்படி எங்க அண்ணனோட வெற்றிக்காக உழைக்கணும்னு நினைக்கிறியோ, அதே மாதிரி நாங்களும் உழைக்கணும்னு நினைக்க கூடாதா? இன்னைக்கு நாங்களும் சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, அது வந்து தமிழ் பெண்ண சின்னமாவும் அத்தையும் வரும்னு ஆசைப்படுறாங்க, அவ்வளவுதானே? உங்களுக்கு எங்க கூட வந்து அப்பாக்காக பிரச்சாரம் பண்ணணும், அவ்வளவுதானே? அதான். ரைட், விடுங்க, அங்க போலாம். சின்னமா அப்பாவோட வெற்றிக்காக குடும்பத்தோட போய் உழைப்போன்ற. சின்னமா, சேது, நிஜமாவா சொல்ற? ஆமா சின்னமா. தாமரை, நீ வரியா? வரேன் மாமா, வரேன். சித்ராக்கா, நீ? ஆமா, நானும் வரேன் சேது. அவ்வளவுதான், அப்புறம் என்ன? சூப்பர். சரி வாங்க, எல்லாரும் கிளம்புவோம். என்ன இப்படி சொல்றோம்? தமிழ் பிரச்சாரம் தானே, பண்ணிருவோம். இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க போலாம்.